ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க கோலி சோடா ரைசிங் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கோலி சோடா படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதோட சீக்வல் தான். அதை இப்ப வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் எபிசோட் பாத்தீங்கன்னா வரும் வாரங்கள்ல வரும். ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் போகுது. இந்த வெப் சீரிஸை படம் டைரக்ட் பண்ண அதே விஜய் மெல்டன் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆல்ரெடி கோலி சோடா நடிச்ச அந்த பசங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா அபிராமி, ரம்யா நம்பீசன், சேரன், ஷியாம், புகழ்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி அந்த பசங்க படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் உள்ள ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அது இப்போ பெருசா டெவலப் ஆகி வளர்ந்து நிக்கிறாங்க. அந்த பசங்க வளர்ந்தது மாதிரியே அவங்களுக்கு இப்ப இன்னொரு புது மார்க்கெட் திறந்திருக்கு. அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக ஒரு மொபைல் ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரலா பாத்தீங்கன்னா சேரனை காட்டுறாங்க. அவங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. அவங்களுக்கும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு போல. அது என்னன்றதை இன்னும் காட்டல. சேரன் ஏன் ஜெயிலுக்கு போனாரு, இப்ப அவர் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு, அவர் அடுத்து என்ன பண்ண போறான்ற கியூரியாசிட்டியும் கிளப்பி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேரலா 2 ரவுடி காட்டுறாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஷியாம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா புகழுக்கு ஷியாமோட இடத்த பிடிக்கணும்னு ஆசை. அதை நோக்கி கதை நகருது. இதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டுவாங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டார் காஸ்டிங் சொல்லி ஆகலாம். எல்லாருமே ஒரு சூப்பரான ஸ்டார் காஸ்ட போட்டிருக்காங்க. அது ஷியாமா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி சேரனா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. புகழ் எப்பயும் காமெடியா பண்ணுவாங்க. இதுல ஒரு கேங்ஸ்டரா பண்ணிருக்காங்க. அதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அபிராமியா இருக்கட்டும், ரம்யா நம்பீசனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தரமான ஆர்டிஸ்டே போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பசங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த 3 எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரோட இன்ட்ரோடக்ஷனும் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. அடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல அடுத்த எபிசோட்ல வரும். கிளாஸ் பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த 3 எபிசோட பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க. அதை வரும் வாரங்கள்லயும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். என்ன அங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க. சோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.